இப்ப இருக்கிற ஜென் ஜீனா என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி. அவங்க சமீபத்தில் அவங்களுக்கு என்ன இப்ப டிவியில பாக்குறதுல என்ன, நான் பேசுறதா டிவியில போட போறாங்க. சினிமா என்ன சினிமா ஓடுது, அது எப்படி ஓடுது, டூடு நல்லா ஓடுதா, பைசன் ஓடுதா, மைசன் ஓடுதா, அது ஓடுது இது ஓடுதா, என்ன அதுதான் விவாதம் நடக்குது, அதுதான் செய்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சினிமா. அவர் ஒரு படத்தை சொல்லி, இந்த படத்துல ஜாதிய அது அடக்குமுறைகள் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குது, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஜாதியே பிடிக்கல, ஜாதியை எப்படி ஒழிக்கணும், எப்படி அழிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஜாதியை யாராலும் அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும். அது நிச்சயமா நடக்கணும். அது பாட்டாளி மக்கள் கட்சியோட மைய கொள்கை. அது ஒரு ஜாதியை வச்சு இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி, நான் தான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர், இந்த மனநிலை போக்கணும். சினிமாவில போய் ஜாதி ஒழியும், இல்ல மேடையில போயிட்டு ஜாதியற்ற சமுதாயம் பேசினா ஜாதி ஒழியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், ஜாதியை வைத்து வேற்றுமைகள் ஒழியணும். அது என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், அவங்க எல்லாம் படிக்க வைக்கணும், வேலைக்கு கொடுக்கணும்.